ஹாய் குட்டீஸ், நாம் இப்போது கிளாஸ் 7ஓட மேக்ஸ் சாப்டர் 11 ஏரியா அண்ட் பெரிமீட்டர்லேருந்து எக்ஸசைஸ் 11.1ல் ஃபஸ்ட்டு சம் தான் பார்க்க போகிறோம். இந்த சம்மில் ஒரு ரெக்டாங்கிள் லேண்டோட லென்த் அண்ட் பிரெத் கொடுத்துருக்காங்க. அந்த ரெக்டாங்கிள் லேண்டோட ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த லேண்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அந்த லேண்டு ஒரு ஸ்கொயர் மீட்டர் 10,000 கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லேண்டோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ரெக்டாங்கிளோட லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 500 மீட்டர், பிரெத் 300 மீட்டர். ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபார்முலா என்ன? எல் இன்ட்டு பி. எப்போவுமே ஃபார்முலாஸ் எழுதி தான் மேக்ஸ் எழுதணும். ஏரியா கண்டுபிடிக்கலாம். 500 இன்ட்டு எல் கொடுத்துருக்காங்க, நமக்கு லென்த்தும் பிரெத்தும் கொடுத்துருக்காங்க. 500 இன்ட்டு 300 1,50,000 ஸ்கொயர் மீட்டர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு ஸ்கொயர் மீட்டரோட வேல்யூ, ஒரு ஸ்கொயரோட வேல்யூ 10,000 ருபீஸ். அப்போ நமக்கு அந்த லேண்டோட டோட்டல் வேல்யூ தெரியணும்னா நம்ம ஏரியாவோட இந்த ஒரு ஸ்கொயர் மீட்டரை மல்டிப்ளை பண்ணணும். டோட்டல் வேல்யூ ஆஃப் லேண்ட் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கான வேல்யூவும் டோட்டல் ஸ்கொயர் மீட்டரையும் மல்டிப்ளை பண்ணணும். நம்ம அப்படி மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வருதுன்னா 1,500,000,000 ருபீஸ் வருது. அந்த டோட்டல் லேண்ட் வேல்யூவோட காஸ்ட். இங்கே நல்லா பார்த்துக்கோங்க, நம்ம எப்போவுமே எந்த சம் போட்டாலும் முதல்ல நம்ம டயக்ராம் போட்டு போடணும். அதே மாதிரி ஃபார்முலாஸ் எழுதவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ குட்டீஸ்.